இளமதியோட அப்பா அம்மா கல்யாண நாளுக்கு இளமதி ஜரூரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்கெல்லாம் இளமதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்க குமரேசன் கிட்ட, 30 வருஷமா எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு குமரேசனுக்கும் காந்திமதிக்கும் சொல்றாங்க. இளமதி ரூமுக்குள்ள போறப்ப பரமன் வந்துடுறாரு யாருக்கும் தெரியாம இளமதியோட ரூமுக்கு. இளமதி பேச முயற்சி பண்றப்ப பரமன் இளமதி வாய மூடுறாரு. பரமன் சொல்றாரு, இளமதி, குடும்பமா மொத்தமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே, அதை என்னால மறக்க முடியுமான்னு சொல்லிட்டு போறாரு. இளமதி பரமனோட கைய புடிச்சு இழுக்கிறாங்க. பரமன் சொல்றாரு இளமதிய பார்த்து, உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறப்ப எல்லாம் என்னை கேவலப்படுத்துறீங்க. இளமதி, எனக்கு இது தேவைதான். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிக்கிறேன்ல, ஆனா நீ என்னோட வேதனைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேற இளமதி. நீங்க பண்ண கம்ப்ளைண்டால அந்த இன்ஸ்பெக்டரு என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு இளமதி. பரமன் சட்டைய கலட்டி இளமதி கிட்ட காட்டுறாங்க. அப்ப இளமதியோட தங்கச்சி கூப்பிடுறாங்க. இளமதி ரூமுக்குள்ள இருக்காங்க கதவை சாத்திட்டு. பரமனோட முதுவை பாக்குறாங்க. ரொம்ப காயமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இளமதியோட அம்மா சொல்றாங்க, ஸ்வீட்லாம் எடுத்துட்டு வாமா. இளமதிக்கு அம்மா கூப்பிடுற சவுண்டு கேக்குது. பரமனை பாக்குறாங்க. எப்படியாவது பரமனை இங்க இருந்து அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு பரமனோட காயத்துக்கு மருந்து போடுறாங்க. திருப்பியும் இளமதியோட அம்மா கூப்பிடுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு இளமதி திரும்பி பாக்குறாங்க. இளமதியோட அம்மா சொல்றாங்க, கேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேனே, ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கன்னு இளமதி கிட்ட கேக்குறாங்க. இளமதிக்கு பின்னாடி பரமன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.